செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த மகன் அண்ணன் சரத்குமார் அவர் கல்வியாளர். இந்த தமிழ்நாட்டில் எல்லா மாநில மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மகன் உண்டென்றால் அது என்னுடைய அண்ணன் சரத்குமார் என்பதில் எனக்கு பெருமையும். அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு முன்பு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க செல்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியும். சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், ஊழித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்து கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. ஒன்னாம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கிற என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் அவர் கூட குறிப்பிட்டார்கள். என்னுடைய தம்பி தனியரசு அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்திய தலைவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன், ஒரு கட்சியை, அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. ஏற்ற கொள்கையை கொண்ட தலைமையை உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்பது. பதவி வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளையிடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த வரும், போகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ
அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த சரத்குமார் அல்ல, சாதாரணமாக பெருங்குடும்பத்தில் பிறந்து தன் பெரியப்பா தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேடு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, தமிழ் பேரினத்தில் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு கண்ட ஒரே மகன் அரசியல் தலைமையில் நம் உயிர் தாத்தா சீபா ஆதித்தனார் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் தமிழீழ வரைபடத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைத்து இரண்டு கைகள் பிடித்தபடி வைத்து தமிழ பேரரசு என்று புத்தகத்தை எழுதியவன். இங்கிலாந்திலே படிக்கும் போது அயர்லாந்து மக்கள் தனிநாடு கட்டு போராடினார்கள். அங்கே தலைமையேற்று போராடிய டிவேலரா சின்ஃபைன் என்ற இயக்கத்தை தொடங்கினான். நான் ஐரிஷ், நாம் ஐரிஷ் மக்கள் என்று. அவன் டெய்லி மிரர் என்ற ஒரு இதழை தொடங்கி நடத்தினான். 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டவனை தனிநாடு கட்டு போராடுகிற போது, தனிநாடு அடைய துடிக்கிற போது, 8 கோடி தமிழ் மக்களை கொண்ட நாங்கள் எங்களுக்கென்று தனித்த ஒரு தாயகம் அடைந்து உலகத்தில் சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவோடு இந்த நிலத்திற்கு வந்து சின்ஃபைன் போல நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கி அவன் டெய்லி மிரர் என்ற இயக்கத்தை இதழை தொடங்கினான். தினத்தந்தி என்ற ஒரு நாளேட்டை தொடங்கி தமிழ் வெல்க என்று சாதாரண பாமர தமிழனும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எளிய மக்கள் மொழியிலே எழுதி தினத்தந்தி என்ற நாளேட்டை தோளில் தூக்கி சுமந்து வித்து வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய தம்பி மகன், அவருடைய மனைவியினுடைய தங்கை மகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் மிதிவண்டியிலே சைக்கிளிலே அதே தினத்தந்தி நாளேட்டை வீடு வீடாக கொண்டு விநியோகம் செய்தவன் இந்த சரத்குமார். இன்னைக்கு இருக்கிற நாட்டாமை, இன்னைக்கு இருக்கிற புரட்சி திலகம் சுப்ரீம் ஸ்டார் அல்ல. அன்று எளிய மகன், சாதாரண மகனாக இருந்து உழைப்பை கொட்டி 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 இந்த உயரத்திற்கு உயர்ந்தவன் சரத்குமார். என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல எங்களுக்கெல்லாம் அவர் மேல என்ன ஈடுபாடு, தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற இணைப்பு எது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உடல் நலன் இல்லாத அறிவு, உடல் நலன் இல்லாத கல்வி, உடல் நலன் இல்லாத செல்வம், உடல் நலன் இல்லாத புகழ் எல்லாம் பயனற்றது. அப்படி இளம் வயதிலேயே ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன் தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், தான் தோன்றித்தனமாக சுத்துவான். இதில் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னது போல ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல பகுத்தறிவாதி, உடல் என்பது பல நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை அறிவார்ந்தவன் நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்கிறான். அதற்கேற்ப தன் உடலை பேணி காத்து இந்த வயதில் 72 வயதிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என்னுயிர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். தன் தம்பியிடத்திலே பேசுகிற போது அவரே தயாரித்து கண் சிமிட்டும் நேரம்னு அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கலைவாணி தேசியனத்தின் விடுதலைக்கு போராடினான். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் இருந்து நானும் அண்ணன் போகும்போது இப்ப எப்படி அப்படின்னு 100 கிராம் மட்டும் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. 100 கிராம் தான், இவ்வளவுதான் சோறு, அரிசி சோறு. அவர் நினைச்சா பிரியாணியை சாப்பிட முடியாத? ஏன்? உடலை பேண வேண்டும். உலகத்துல வாயை கட்டுறதா ரொம்ப பிரச்சனை. திருமண விருந்துக்கே போனாலும் என்ன சுவையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் என் அண்ணன் சரத்குமார் அவர்கள்.
இன்னைக்கு நான் உடற்பயிற்சி கூடத்துல போய் பயிற்சி எடுக்கிறேன்னா காரணம் என் முன்னத்தியர் என் அண்ணன் சரத்குமார் என்கிறது பெருமிதம் தான். மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் வந்து எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம், இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதுல நாட்டாமையில அந்த நாட்டாமை அண்ணனாவ அந்த தம்பியாவ நடிச்சிருக்க அந்த படம் 2 கலங்காதவன் இருக்க முடியாது. அந்த நாட்டாமை, பெரிய நாட்டாமைக்கு இருக்கிற அந்த மிடுக்கு, அந்த கம்பீரம் அவனுடைய உடன்பிறந்த தம்பிக்கு இருக்காது. அவன் வந்து அப்படி பவ்யமா நிற்பான். இந்த 2 வேடமும் அந்த வேறுபடுத்தி காற்ற பேராற்றல் என் அண்ணன் சரத்குமாருக்கு இருக்கிறது, இருந்தது என்பதை நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அதே மாதிரிதான் சூரிய வம்சம், அதே மாதிரிதான் ஐயா படத்துல அந்த பெரியவரா வருகிற கதாபாத்திரம் மிகச் சிறப்பாக நடிச்சிருப்பார். ஐயா படத்துல என்னுடைய அருமை சகோதரன் ஹரி எடுத்த படம். பிறகு சாமத்துல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். திரை உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய சுவடை மிக ஆழமாக பதித்து விட்டார். சரத்குமார் என்றால் அவருக்கு விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய படங்கள், சாதித்த படங்கள், வசூலிலும் சரி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த அந்த கதாபாத்திரங்கள், மனதை விட்டு நீங்காத பதிவுகள், ஏகப்பட்ட படங்கள் உண்டு. அதை வந்து மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் வந்து எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம், இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதுல நாட்டாமையில அந்த நாட்டாமை அண்ணனாவ அந்த தம்பி சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் வந்து எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம், இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் அன்பு தலைவர் நாட்டாமை அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் அவருடைய அன்பான கருத்துக்களையும் அன்பாக நேசித்த அந்த சிந்தனைகளையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர்களை வருக வருக அன்போடு அழைக்கிறேன். எல்லாமே சொன்னாச்சு.